பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு பத்திரிகையாளர்களுக்கு கனத்த இதயத்தோடு ஒரு ஆழ்ந்த கொந்தளிப்போடு உங்கள் முன் நிற்கிறது. ஏனென்றால் ஜார்க்கண்டிலுடைய தலைநகரில் ராஞ்சியில தெருக்களில் நடந்த சம்பவங்கள் ஒட்டுமொத்த தேசத்தின் ஜனநாயக கடமையும் கட்டமைப்பையும் மனித நேயத்தையும் முற்றிலுமாக தலைகுனிய செய்துள்ளது. காங்கிரஸ் மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் ஊழல் நிறைந்த கத்பந்தன் அரசாங்கம் தங்களது உரிமைகளுக்காகவும் வேலை வாய்ப்புகளுக்காகவும் அமைதியான முறையிலே போராடி கொண்டிருந்த நிராயுத பாணியாக இருந்த அப்பாவி மாணவர்கள் மீது காட்டு மிராண்டித்தனமான லத்தி கம்பி அடக்குமுறையை ஏவி உள்ள விதம் மிகவும் துரதிருஷ்டவசமாக இருக்கிறது. இந்த கொடூரமான செயலை எவ்வளவு கண்டித்தாலும் ஈடாகாது. ஜார்க்கண்ட் மாணவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் மட்டும் போராடவில்லை, மாறாக அவர்கள் ஒரு அமைதியான கண்ணியமான மற்றும் ஒழுக்கமான போராட்டத்தை நடத்தி வருகிறார் என்பது ஒட்டுமொத்த நாடும் தற்போது கவனித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் எந்த ஒரு அநாகரிகமான மொழியோ வசை சொற்களையோ பயன்படுத்தவில்லை. இருப்பினும் மாணவர்கள் காங்கிரஸ் ஜேஎம்எம் அரசாங்கம் இந்த மாணவர்களுக்கு எதிராக இரக்கமின்றி அத்துமீறல்களை செய்து வருகிறது. ராஞ்சியில் அமைதியான முறையில் போராடும் மாணவர்களின் பாதையில் அவர்கள் ஏதோ பயங்கரவாதிகள் என்பது போல முள்வேலிகள் அமைக்கப்பட்டன. அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. அவர்கள் விரட்டி விரட்டி அடிக்கப்பட்டதோடு காட்டுமிராண்டித்தனமான லத்தி சார்ஜும் ஆளாக்கப்பட்டனர். இது அனைத்து மீடியாக்களும் ஒளிபரப்பப்பட்டது. அதை பத்திரிகையாளர் நீங்கள் அறிந்த ஒன்றுதான். அவர்களுக்கு எதிராக தண்ணீரை பீச்சி எடுக்கும் பீரங்கிகளும் இரக்கமின்றி பயன்படுத்தப்பட்டன. மேலும் பெண் மாணவிகளினுடைய ஆடைகளை கிழிக்கப்பட்டதாக பல மாணவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஆனால் மாணவரின் நலன்காக பாடுபடுவதாக பெற்றுக்கொள்ளும் சுய பிரகடன மாணவர் தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் அலறு சத்தருக்கு ஏன் முற்றிலும் செவி சாய்க்காமல் ஊமையாக இருக்கிறார். இங்கு ஒரு நீதி நம்மளுடைய தேசத்தினுடைய தலைமை மேல ஜந்தர் மந்தர்ல நடந்த விதை உங்களுக்கு தெரியும். அந்நிய சக்திகளுடைய ஊடுருவலோட சிஜேபியினுடைய செயல்பாடுகள் எவ்வளவு மோசமாக இருந்தது உங்களுக்கு தெரியும். நீட்ல லீக்கேஜ் ஆனன்னு சொன்ன உடனே அத்தனை அந்த எக்ஸாம்களையும் தள்ளி வைத்து விட்டு அதனுடைய கேன்சல் பண்ணிவிட்டு புதிதாக அமைக்கப்பட்டு அது மக்களோட அந்த தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சராக இருக்கும்போது பகிரங்கமாக மன்னிப்பு கோரி இந்த லீக்கேஜ் ஆனதுக்கு உடனடியாக அவர்களை கண்டிப்பதோடு அவர்களுக்கு எதிர்க்கிற மாதிரி மிக கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து பார்லிமெண்டிலே நிறைவேற்றிருக்கிறார். இனி எந்த ஒரு லீக்கேஜ் இது மாதிரி ஆனாலும் கடுமையான ஜெயில் தண்டனை மட்டுமல்ல, வெளியே வர முடியாத அவர்களுடைய தண்டனை இறுதி காலம் வரைக்கும் வர முடியாத அளவுக்கு அவர்களது தண்டனை கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற நல்ல செயல்களையும் உடனடியாக அதற்கான மாற்று பரீட்சை வைத்து அது உடனடியாக செய்த அத்தனை செயல்களையும் ஏதோ ஒன்று மாஃபியா கும்பல் கூட சேர்ந்து கொண்டு அந்நியனுடைய ஏகாதிபத்தியத்தோடு சேர்ந்து கொண்டு இவரும் சேர்ந்து எவ்வளவு நாடகம் ஆடினார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கு ஒரு நீதி, இப்ப ஜார்க்கண்ட்ல உண்மையாக மாதிரி நீட்ல அவங்களுக்கு லீக்கேஜ் ஆன அந்த கொஸ்டின் பேப்பருக்காக மாற்று எக்ஸாம் வைக்கல, அவங்களுடைய நியாயமான கோரிக்கையும் நிறைவேற்றப்படல. ஆனால் அடக்குமுறையை ஏவி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நல்லா தெரியும், எந்த கேள்வியா இருந்தாலும் பாராளுமன்றத்திலே வாங்க, நம்மளுடைய கிரீன் ரிச்சி அவர்கள், நம்மளுடைய பாராளுமன்ற செக்ரட்டரியாக இருக்கிற கிரீன் ரிச்சி அவர்கள், அவர் என்ன சொல்கிறார்னா, அந்த அமைச்சர் நாங்கள் அமித்ஷா அவர்கள் மாநிலத்துக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களை பாராளுமன்றத்திலே அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன், வாருங்கள் என்று அமித்ஷாஜி சொன்னதாக நாங்கள் அனைத்துக்கும் டிரான்ஸ்பரன்சியாக ரெடியா இருக்கிறோன்றத சொல்லி இருக்கிறார். அதையும் மீறி இவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி ஏதோ இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கும் இந்திய தேசத்தில் சுதந்திர இந்தியா கொண்டாடுற இந்த ஆண்டுல, அதாவது 15வது தேதி சுதந்திர தினம் கொண்டாடுற இந்த நிலையில இத மாதிரி ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு இந்த காங்கிரஸ் பேரியக்கம், அங்க மட்டும் இல்ல இங்க இருக்கிற காங்கிரஸ் தலைவர் கூட தவறான தகவலை மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆக பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்கள், நீங்கள் மக்களிடம் உண்மையான இந்த நீலி கண்ணீர் வடிக்கும் ராகுல் காந்தியை மக்கள் மத்தியிலே நீங்கள் இனங்காட்ட வேண்டும். அது மட்டும் இல்ல, ஜார்க்கண்ட் மாணவர்களை கண்ணீர் தொடக்கி ஏன் அங்கு செல்லவில்லை என்ற கேள்வியை பத்திரிகை துறை நண்பர்கள் கேட்க வேண்டும். சுயலாப அரசியல் மட்டுமே செய்ய விரும்புகிறார் என்பதை நீங்கள் கண்டிப்பாக அறிவீர்கள். அதையும் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய வேலை பத்திரிகை துறை நண்பர்களுக்கு உண்டு. தங்களுடைய எதிர்காலத்தின் உரிமையில் கோரிய ஜனநாயக வழியில் குரல் எழுப்பு இளைஞர்களை ஏன் இவ்வளவு கொடூரமாக ஒடுக்க வேண்டும்? ஜார்க்கண்ட் மாணவர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அத்தனை கொடூரமான அட்டுழியங்களை நாங்கள் வலுவாகவும் சந்தேகத்திற்கிடமின்றும் கண்டிக்கிறோம். இந்த நயவஞ்சகமான இரட்டை நிலைப்பாட்டிற்கு
ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் நாட்டின் இளைஞர்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோருகிறோம். ராகுல் காந்தி இதற்கு பதில் சொல்லியே தீர வேண்டும். ஓடிவிடாதீர்கள் என்ற விவாதத்தை கண்டு அஞ்சாதீர்கள் என்று நாங்கள் மீண்டும் கூறுகிறோம். ராகுல் காந்தி அவர்களே, தோல்வி அடைந்த தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் நாட்டில் அராஜகம் மற்றும் பொய்களின் ஒட்டுமொத்த அடையாளமாக மாறிவிட்டார். கடந்த 15 நாட்களாக ராகுல் காந்தி எவ்வாறு தொடர்ந்து பொய் பேசி முற்றிலும் குழப்பத்தை பரப்பி ஜனநாயகத்தில் மிக உயர்ந்த கோவிலான நமது நாடாளுமன்றத்தை முடக்கி உள்ளார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி செயல்பாடுகளைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். முதல்ல ராகுல் காந்தி முதலில் கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறினார். அதை செய்த பிறகு கூட நாடாளுமன்றத்தை முடக்க ஒரு புதிய சாக்கை கண்டுபிடித்தால் அவையில் நீட் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று கோரினார். நீட்டை கொண்டு வந்தது உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் பீரியட்ல தான் நீட்டை கொண்டு வந்தாங்க. அப்பொழுது நிதியமைச்சராக இருந்த அவங்களுடைய சிதம்பரமுடைய மனைவி நளினி சிதம்பரம் தான் அந்த நீட்டை கொண்டு வர வேண்டும் என்று போராடி வாதிட்டு அதை கொண்டு வந்தார்கள். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்ப அதை சரியான வழியிலே கொண்டு சென்று இன்று நடுத்தர மக்களும் அந்த நீட்டால் பயன்பெற்ற காலத்துல இப்ப மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்னட்டு நீட்டுக்கு விலக்கு வேண்டும் இப்படி கேட்பது போல கொண்டு வந்தது அவங்கதான். ஆனா செயல்படுத்துவது அவங்க அதற்கு மாறா செயல்பாடுகளை சொல்வது நம்மளுடைய ராகுல் காந்தி தான். முன்னுக்கு முரணான செயல்களை தொடர்ந்து ராகுல் காந்தி செய்து கொண்டிருக்கிறார். இவர் மக்களிடம் தொடர்ந்து இந்த வெறுப்புக்கு ஆளானால் கூட தொடர்ந்து கோமாளித்தனமான செயல்களை எல்லாம் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆகஸ்ட் 10 திங்கட்கிழமை செய்தியாளர் சந்திப்பை நடத்திய ராகுல் காந்தி ஜந்தர் மந்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக கூறி தனது பொய் தொழிற்சாலையிலிருந்து அப்பட்டமான பொய்யை அவிழ்த்து விட்டிருக்கிறார். இதை ஒரு தோட்டா கூட சுடப்படவில்லை என்பதை ராகுல் காந்தி பொய் சொல்வதை தெரிந்து இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆக ராகுல் காந்திக்கு நேரடியான மற்றும் பகீரமான சவாலை விடுக்கிறோம். ராகுல் காந்தி அவர்களே, கௌரவமிக்க உள்துறை அமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்க வருகிறார். இப்போது போர்க்களத்தை விட்டு ஓடிவிடாதீர்கள். விவாதத்தை கண்டு அஞ்சாதீர்கள். கண்டிப்பாக இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டும். காங்கிரசின் இந்த இருமுகத்தன்மையை நாட்டின் இளைஞர்கள் இப்போது தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வெளிநாட்டிலிருந்து சதி நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இதுல எத்தனை பேர் அது போல இந்த எஃப்சிஆர் பில்லை வச்சு தவறான ஒரு செய்திகளை மக்களிடையே அவங்க ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். எஃப்சிஆர் பில் என்றது ஃபாரின் ஃபண்ட் ரெகுலரேஷன் ஆக்ட் தான். அதாவது எந்த துறைக்கு பணங்கள் வருகிறதோ வெளியிலிருந்து பணம் வருவதால் அந்த கல்வித்துறைக்கு வந்தா அந்த கல்வி செயல்பட்டும் தான் நடக்கணும். ஏதோ வெளிநாட்டில இருந்து வர பணம், தன்னார்வ தொண்டுகளுக்கு வர பணத்தை ஏதோ முடக்கி சதி செய்வது போல் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நேபாளத்தில் இருந்த நிகழ்ச்சி பத்திரிகை துறை நண்பர்களுக்கு நன்றாக தெரியும். நேபாளத்துல எப்படி தன்னார்வ தொண்டுகளில் பணம் அந்த நாட்டை முடக்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ரெகுலரேஷன் ஆக்ட் எந்தெந்த ஃபண்டு வந்தது, அதை என்ன கணக்குக்கு பயன்படுத்தினது என்ற கணக்கு மட்டும்தான் கேட்கிறார்களே ஒழிய எந்த பணமும் இந்தியாவுக்கு வருவதை தடுக்கவோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடைய நல்ல செயல்கள் தடையாவதற்கோ பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் தடையாக இருக்காது. எஃப்சிஆர் ரெகுலரேஷன் ஆக்ட் தான். அந்த ஃபண்டு வர்றதை ஒழுங்கா அந்தந்த துறையை செலவு பண்ணி அதனுடைய கணக்குகளை காட்ட வேண்டும். தவறான செயல்களுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் இந்திய சட்டத்தினுடைய இந்திய இறையாண்மை காக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வர சட்டப்பட்ட சட்டமே ஒழிய எந்த ஒரு சிறுபான்மையிற்கும் எதிரான சட்டம் அல்ல. இதை தயவு செய்து ஊடகத்துறை நண்பர்கள் பொதுமக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். நீங்கள் பணம் வருவதை எந்த கவர்மெண்ட்டும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. எதற்காக வருகிறதோ அதை அந்த கல்வித்துறைக்கு வந்தா கல்வி, இல்ல ஏழ்மையான அகதி முகாமுக்கோ அது மட்டும்தான் அதை சரியான முறையில் பயன்படுத்தி அதை கணக்கு சப்மிட் பண்ணாலே அது எஃப்சிஆர் உடைய பில்லுடைய மேட்டர் முடிந்து போயிடும். ஆக இதை தவறாக பாரதிய ஜனதா கட்சியை தவறான முறையிலே செய்வதற்காக இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இதெல்லாம் ஒண்ணு தெரியும் உங்களுக்கு. சிஜேபின்றது நீட் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிட்ட பாடு வெளிநாட்டுகளில் இருந்து இது ஒரு குறிப்பிட்ட சதி சக்திகள் வேற மறைமுகமான சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். உலக நாடு முழுவதும் பிரச்சனைகள் இருக்காங்க. அவங்க இந்தியா மட்டும் அமைதியாக போகிறது.
எந்த பிரச்சனையிலும் மாட்டுதுன்றதுக்காக வெளிநாட்டிலிருந்து ஏற்படுத்தப்பட்ட சரி, அமெரிக்காவிலிருந்து 20ஆம் தேதி பிரச்சனை நடக்கும்ன்ட்டு திட்டமிட்டு அவங்களுடைய மக்களை யாரும் ஜந்தர் மந்தருக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா ஏற்கனவே அதை திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். உலக நாடு மத்தியிலே ஒரு பெரிய அச்சுறுத்தல் இந்தியாவுக்கு இருக்கிறது. இதை இன்று இருக்கிற மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே நம்ம வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிச்ச உடனே அந்த பக்கம் முழுசா முள்வேலி போட்டு கண்டிப்பா யாரும் அந்நிய சக்தி ஊடுருவ முடியாத மாதிரி தடுத்திருக்கிறோம். இதையெல்லாம் பொறுக்க முடியாமல் எப்படியாவது இந்தியாவில் கலவரத்தை தூண்டுவதற்காக உருவாக்கப்பட்டதை ஒழிய இது உண்மையான மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை இல்ல. மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைக்கு உடனடியாக அது நிவாரணமாக அந்த எக்ஸாமினுடைய அவங்களுக்கு உடனடியாக அவங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கும் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதற்கான குறைந்தபட்சம் அவங்க தீர்மானம் கேட்டதுனாக்க மாணவர்களுக்காகவும் அது ஒரு மரியாதை கொடுத்து அந்த கல்வி அமைச்சர் கூட மாற்றி தன்னுடைய இது வேற எந்த ஊழல் பிரச்சனைக்கும் உங்க மாநில கட்சியில தமிழ்நாட்டுல 2G ஸ்கேம்ல பண்ண பார்த்து ராஜாவை கூட ரிசைன் பண்ண சொல்லல. ஆனா எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தா கூட தர்மேந்திர பிரதானை மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சரி என்று உடனடியாக ரிசைன் பண்ண சொன்ன பெருமை நம்மளுடைய சின்ன தவறு என்றாலும் அதற்காக சரியான பரிகாரத்தை கொண்டு வர பெருமை நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு. தேச நலனை தாண்டி எங்களுக்கு எந்த நலனும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கிறது. நன்றி. அதை நீங்க காங்கிரஸ் கட்சி கிட்ட தான் கேட்கணும். டெல்லியில போராட பார்த்து அவங்க தேசத்துக்காக போராடுறாங்க நீட்டுன்றீங்க. அதே பிரச்சனை இங்க கொஸ்டின் லீக்கேஜ் ஆயிடுச்சு. அதுக்காக மாணவர்கள் வேலை வாய்ப்புக்காக போராட பார்த்து காங்கிரஸ் கட்சி பாராமுகமா இருக்குது. அங்க போக மாட்டாரு ராகுல் காந்தி. அப்போ தேசத்துக்கு எதிராக நிலை என்றால் ஒண்ணு. இப்ப ராகுல் காந்தி அவங்க ஜார்க்கண்ட்ல அவங்க தான் ஆட்சி ஆள்றாங்க. அவங்க போய் பார்க்க வேண்டியதான் அங்க பிரச்சனையே. ராகுல் காந்தி அங்க போகட்டும். எதிரா பேசுறது இல்ல. ராகுல் காந்தி அங்க ஆளுங்கட்சி, ஜார்க்கண்ட்ல ஆளுங்கட்சியா இருக்க பார்த்து அவரு போய் அங்க பேசணும். நான் என்ன சொல்றேன்னா கூட்டணி கட்சியில தான் இருக்குது. ஜார்க்கண்ட் சிபு சோரன் கூட ஹேமந்த் சோரனுடைய கட்சி நடக்கிறது. காங்கிரஸும் ஹேமந்த் சோரன் தான் ஆட்சி நடத்துறாங்க. இவரு போய் அங்கேயும் கேட்கணும். தப்பு நடந்தா உடனடியா அதுக்கு தண்டனை அந்த நீட் எக்ஸாம் பண்ணிட்டு உடனே பார்லிமெண்ட்ல மசோதா கொண்டாந்து இனி யாராவது இது மாதிரி நீட்ல ஏதாவது கொஸ்டின் லீக்கேஜ் ஆனா அந்த முறைப்படி அவங்கள அரெஸ்ட் பண்ணி இனி எல்லாரும் கடுமையான தண்டனை என்ற சட்டத்தை வேற எந்த கட்சியாலும் இவ்வளவு தைரியமா கொண்டாட முடியாது. அதை செய்த பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு. அவரை பத்தி இதுக்கு முன்னாடி இருக்கிற காங்கிரஸ் கட்சியே அவரு தேச துரோக வேலையில் செய்தாருன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சி காலத்துல 2010 அவரை பத்தி கேஸ் கொடுத்து அவர் எதுக்காக சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உளவு வேலை பார்த்தாருன்னு ஏற்கனவே இதே காங்கிரஸ் தான் கொடுத்துருக்காங்க மனு. அதை முதல்ல படிச்சு பாட்டு கேளுங்க. அவருடைய உண்ணாவிரதத்துக்கு எல்லாம் மிக மதிப்பளிச்சு பேசாதீங்க. அவரை முதல்ல தேச விரோத செயல்பாடுல ஈடுபட்டாருன்னு முதல்ல வழக்கு இருக்குது. பேசுறது என்னன்னா நாங்க நான் என்ன சொல்றேன், இன்று பிரச்சனைக்கு ஜனநாயக முறைப்படி ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தான் அவர் உளவு பார்த்தாருன்னு சொல்லி அவர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க. அவரை கூட இன்னைக்கு உண்ணாவிரதத்துக்கு மரியாதை கொடுத்து அதுக்கான மதிப்பளித்து நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை நீங்கள் பாராட்ட வேண்டும். சார் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இருங்க வரேன் ஒரே ஒரு அதாவது சார் நீட் எக்ஸாம் ஒரு எங்கேயாவது ஒரு மாநிலத்திலயோ ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒன்னே ஆகுதுன்னா அந்த அமைச்சர் ரிசைன் பண்ணணும்னா ஒரு தேசியத்துல ஒரு தவறு பண்ணாருன்னா அப்படியே ரிசைன் பண்ற அளவுக்கு லால் பகதூர் சாஸ்திரி காலத்துல இருந்த அரியலூர் போராட்டம் மாதிரி அத ஆமா 1,76,000 கோடி 1,76,000 கோடி பண்ணி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு வாங்குற ஆளுங்க அவங்க. எத்தனை ஊழல் பிரச்சனை அவங்க இருக்குது. அத மாதிரி கேஸ்ல இன்னமே நிலுவையில் தான் இருக்குது, அப்பீல்ல தான் இருக்குது. அதனால இத பத்தி டிஎம்கே பேசுறதுக்கோ யாருக்குமே அருகதை கிடையாது. நேர்மையா காங்கிரஸுக்கு எந்த வித அருகதையும் கிடையாது. ஏன்னு கேட்டா ஊழலுக்கு உங்களுக்கு தெரியும், ஏசியா விளையாட்டு போட்டி பார்த்து காமன்வெல்த் விளையாட்டு பார்த்து எத்தனை ஊழல் பிரச்சனையில காங்கிரஸ் மாட்டிச்சுன்றது தெரியும். அதனால பாரதிய ஜனதா கட்சி இந்த 12 ஆண்டுகள்ல எந்த குற்றச்சாட்டு சொல்ல முடியாத ஒரு ஒப்பற்ற தலைவராக எங்களுடைய பாரத பிரதமர் வலம் வந்து கொண்டிருப்பார் என்பதை உணரணும். பொருளாதாரத்துல 10வது இடத்துல இருந்த பொருளாதாரத்தை இன்று 4வது இடத்தில் கொண்டு வந்த பெருமை நம்மளுடைய பாரத பிரதமருக்கு சாரும். அது மட்டும் இல்ல, உலகம் எல்லாம் இந்த
டீசல் பெட்ரோல் என்ற பிரச்சனையில் இருக்க பார்த்து இந்திய நாடு மட்டும்தான் எந்தவித பிரச்சனை இல்லாமல் என்று நடந்து கொண்டிருக்கிறது. தெரியும் உங்களுக்கு, நியூஸ் பாக்குறீங்க. எத்தனை ட்ரம்ப் சொல்றாரு, ஒரு நாள் 100% போடுறேன்றாரு. நாங்க இப்போ நம்மளுடைய பாரத பிரதமர் ரஷ்யாவிலிருந்து உஸ்பெஸ்கிஸ்தான் பாகிஸ்தான் வழியா ரயில் மார்க்கமா கொண்டு வரது கூட எதிர்காலத்தில் திட்டங்கள் உருவாக்கி இருக்கார். உலக நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஒரு இணக்கமான தலைவராக இன்று வலம் வந்து கொண்டிருக்கிறார். இதை புரிந்து கொள்ளுங்க. இந்த அமைதியையும் கட்டுக்கோப்பையும் குலைக்கணும் சொல்லிட்டு சில சக்திகள் முயற்சி பண்றது என்பதை பத்திரிகை துறை நண்பர்கள் மக்களிடையே வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். நன்றி. கட்சி நிகழ்ச்சி இது, அதாவது